फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சப்பாத்தி எப்படி பண்றது சாஃப்ட்டா அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சப்பாத்தி ஃபுல் காஸ் கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வேணும்னா நீங்க மாவு நல்லா சாஃப்ட்டா பிசையணுங்க டைம் எடுத்து. அப்பதான் வந்து நல்லா நமக்கு மிருதுவா நல்லா இதா வரும். இது மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதிகம் ஒட்டாது, உங்களுக்கு பிசையறதுக்கு ரொம்ப இதா இருக்கும். இப்ப பிசைஞ்சாச்சுங்க. இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் காத்து போகாத மாதிரி நல்லா போட்டு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. சப்பாத்தி நல்லா உருண்டை பிடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தா தேய்க்கிறோம். லைட்ஸா ஆயில் போட்டுருங்க. நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்றோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ணா நம்மளுக்கு லேயர் லேயரா வருங்க. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி சப்பாத்தினாவே ஒரு சில வீட்ல என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்டா வருது, இதனாலயே நான் சப்பாத்தி பண்றது இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். ஓகேங்க, ஷேப்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம தவால போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் ஒரு சைடுல மட்டும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க அதை வந்து ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க தேய்க்கலாம். நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் கீழ் எதுவுமே அப்ளை பண்ணல. பாத்தீங்களா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செம்மையா இருக்குங்க நம்ம சப்பாத்தி. போத் சைட்ஸும் நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இப்ப நம்ம இதுக்கு கீ போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், இல்ல ஆயில் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப லேயரா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. வித் லேயர்ஸ்ல நல்லா குக் ஆகுறதுன்னா நல்லா இப்படி பிரஸ் பண்ணுங்க. நல்லா குக் ஆயிரும். ஓகேங்க, இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டு நம்ம உடனே க்ளோஸ் பண்ணிடுறோம், இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும். ஓகே, நல்லா திரட்டியாச்சு. நம்ம சப்பாத்தி கல்ல போட போறோம். ரெண்டு சைடும் நல்லா இதாகட்டும். வேற மெத்தட்ல சொல்லித்தரேன். ஸ்டவ்ல போட்டுடலாம். நான் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுடுங்க. இது கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. ஆஃப் பாயில் இதில் ஆனால் போதும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வில் போட்டால் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் குக் நைஸ். சரி பாருங்க நல்லா எப்படி எலும்பி வருதுன்னு. பாருங்க நல்லா எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ இதாக சூப்பராக வருதுன்னு பாருங்க. நல்லா எட்ஜஸ்லாம் நல்லா அப்படி குக் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம ஹாட் பாக்ஸ்ல போடுறோம். பாருங்க நல்லா சாஃப்டா அப்படி சூப்பரா இருக்குங்க, ஸ்மூத்தா.
சப்பாத்தி நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நான் எந்த கிரேவினாலும் நீங்க இதை வெஜிடபிள் பீட்ரூட் ஃப்ரை எல்லாத்தையும் இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருங்க சப்பாத்தி பாருங்க, நான் எப்படி லேயர் லேயரா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பூ மாதிரி இருக்குங்க. அத செம்மையா இருக்குங்க. எக்ஸலண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த டிஷ். இப்போ நான் ஃபுல்கா உங்களுக்கு காமிக்க போறேங்க. ஃபுல்காவும் பாருங்க, இதுல நான் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணலைங்க. மாவு பிசையறது கூட. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுவுமே நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா உள்ள பாருங்க, see நல்லா குக் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி இந்த டிஷ் என்ஜாய் பண்ணுங்க. ஹேவ் a great day.